السلام عليكم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செஞ்சிருக்கிறான். உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருந்தாலும் உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த ஹஜ் செய்யறதுக்கு. என்னதான் அல்லாஹ் நாட்டம் இருந்தாதான் நம்ம என்னதான் நினைச்சாலும் செய்ய முடியும். அல்ஹம்துலில்லாஹ். சொல்லப்போனா ஒரு எல்லை கீழே விழுந்தாலும் அல்லாஹ் நாட்டம் எல்லாம் நடக்காது. அல்ஹம்துலில்லாஹ் இதோட பெருமதியை நீங்க விளங்குங்க இன்ஷா அல்லாஹ். ஆஹ் பல பேர் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஹஜ் செய்யற பாக்கியமே கிடைக்கல. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்குறான். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து துல்ஹஜ் 6, நாளைக்கு வந்து துல்ஹஜ் 7 உங்களை வந்து என்ன செய்வாங்க கிளம்பி நீங்கள் தயாராக இருக்கணும். நைட் வந்து நம்ம இன்னும் போயிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ சொல்கிற நேரத்துக்கு கரெக்டாக வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பஸ்ஸாக வரணும். அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். எப்படின்னா எப்படி செட்டப் இருக்கும், நான் போன வருஷம் எங்களுக்கு இந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க, நீங்கள் கிளம்பிடுறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேக் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பேக் ஃபுல்லாமே வந்து மினால வைக்கிறது, இன்னொரு பேக் ஒரு சின்ன பேக். அந்த பேக் எப்படின்னா தோள்பட்டில் போட்டுக்கிற மாதிரி. அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அரஃபா முஸ்தலிஃபா ரூமுக்கு திரும்ப வந்து மினாக்கு வர மாதிரி. அதாவது மினால ஒரு பெரிய பேக் இருக்கும், இன்னொரு பேக் ஒரு சின்ன பேக். அதில் வந்து அரஃபா முஸ்தலிஃபா கவர் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது வந்து எவ்வளோ சின்னதாகுமோ அவ்வளோ நல்லது. லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட், எங்கள் அத்தா சொன்னது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உம்ரா கிளம்புற மாதிரி எப்படி நீங்கள் இஹ்ராம் கட்டிட்டு முடியெல்லாம் களைஞ்சிட்டு உடம்புல மட்டும் அத்தர் பூசிட்டு இஹ்ராம் முறையில் எந்த நறுமணமும் பூசாமல் கிளம்புறீங்களோ அதே மாதிரி கிளம்பிக்கணும். முன்னாடி நகை வெட்டுறது முடி வெட்டுறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா வெட்டிக்கோங்க. இந்த 10 நாள் வந்து நகை வெட்டுறது முடி வெட்டுறதெல்லாம் என்னை போன்ற குர்பானி கொடுக்குறவங்க, அதாவது ஊரில் குர்பானி கொடுக்குறவங்க ஃபர்ல், அவங்க கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இது வந்து என்னது நகை வெட்டுறது முடி வெட்டலாம் கூடாது. நீங்கள் வந்து வெட்டலாம். நீங்கள் வந்து ஹஜ்ஜு கிளம்புறீங்க, உங்களுக்கு குர்பானி அப்படிங்கிறது சுன்னத்து தான். நீங்கள் வந்து கொடுக்குறதா இருந்தாலும் நல்லது தான், கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. கொடுக்குறதா இருந்தால் மாஷா அல்லாஹ். நீங்கள் கொடுக்க வேண்டிய குர்பானி கட்டாய குர்பானி ஹஜ்ஜில் கொடுக்குறது தான். ஸோ நீங்கள் வந்து முடி நகை வெட்டணும் முடி கலையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளம்பி ரெடி பண்ணிக்கங்க. மொத்தம் வந்து மினிமம் 3 பீசஸ் ஆஃப் இஹ்ராமாக வச்சுக்கோங்க. அதனால் 3 பீசஸ் ஆஃப் கீழே மேலே எக்ஸ்ட்ரா ஒன்று அதை வச்சுக்கோங்க. இல்லைனா 3 செட்டாவதும் வச்சுக்கிறது நல்லது தான். பட் லக்கேஜ் அதிகமாகங்கிறதுக்காக நான் சொன்னேன். சரி, அரஃபா போகும்போது கீழே ஒன்று கட்டியிருப்பீங்க, மேலே ஒரு துண்டு போட்டிருப்பீங்க, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு பீஸாவது மினிமம் வச்சுக்கோங்க. அது அரஃபாக்காக. மீனாக்கு போகும்போது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க, நல்லது தான். ஃபைன். உங்களுக்கு தேவையான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை எடுத்துக்கோங்க. முக்கியமாக நீங்கள் எடுத்து போக வேண்டியது என்னென்னா உங்களுடைய இஹ்லாஸ், 2வது வந்து தக்வா, 3வது உங்களோட துவா லிஸ்ட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரான் அதிகமாக ஓதணும், துவா அதிகமாக கேட்பீங்க இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜுங்கிறதே பொறுமை தான். எங்கே போனாலும் நம்ம பொறுமை சோதிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக இருந்து போய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இனிமேல் போகும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். பல்லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல கூடும்போது, நிறைய பேர் 100 பேர் டாய்லெட்டுக்கு வெயிட் பண்ணும்போது உங்களோட பொறுமைகள் ரொம்ப சோதிக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்து துல்ஹஜ் 7 அன்னைக்கு உங்களை வந்து பஸ்ஸில் கிளப்புவாங்க. சொன்ன டயத்துக்கு கரெக்டாக பஸ் வந்துருச்சு போன வருஷம். ஆனால் 3 பஸ் வந்து நிற்கும். 3 பஸ்ஸுமே ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இறங்கி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 10 வரையும் இறங்கி வாங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் ஏறிக்குவாங்க. ஏறி ஃபுல்லாகிடும். போயிட்டு அடுத்த பஸ் என்ன பண்ணுன்னா திரும்ப இங்கே வர்றதுக்கு டைம் ஆகும். இது மாதிரி ரொம்ப டைம் ஆச்சு எங்களுக்கு. சொல்லப்போனால் 8 மணிக்கு பஸ்ஸு ரெடியாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் கிளம்பும்போது மணி 2 மணி என்னமோ. ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து சொன்ன மாதிரி அங்கே நடக்க கஷ்டம். ஏன் அப்படின்னா பலாயிரம் பசங்க வந்து ஒன்றா போய் எல்லாத்தையும் விடணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு எல்லாமே பஸ்ஸில் தான் கொண்டு வந்து இறக்குவாங்க. டென்ட்டை விட்டு உடனே உடனே போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ டென்ட்டில் விட்டுட்டு போகிறதுக்கு அந்த பஸ்ஸுக்கு டைம் கிடைக்காது. சில பேர்லாம் என்ன செய்வாங்க, டக்குன்னு வந்து நிப்பாட்டிடுவாங்க ரோட்லேயே. ஸோ இதெல்லாம் காரணமாக உங்களுக்கு வந்து சொன்ன நேரத்துக்கு பஸ்ஸு மொதல் பஸ்ஸு கரெக்டாக வந்துடும். அதுக்கடுத்து வரக்கூடிய பஸ்ஸுகள் கொஞ்சம் டிலே ஆனாலும் ஆகும். சரியாக உங்களுக்கு முன்னாடியே விட்டுட்டு வர மாதிரி இந்த வருஷம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா டயத்தில் வந்துடும். ஸோ முன்னாடி ரெடியாக இருங்க. ரெடி ஆகிட்டு நீங்கள் இருங்க. நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறிட்டு தல்வியா சொல்லலாம். பஸ்ஸில் ஏறிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம், நியத்து வச்சுக்கலாம். நான் வந்து அது வரைக்கும் நியத்து வைக்கல. ஸோ வந்து பஸ்ஸில் ஏறி நியத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருக்குது. ஏன்னா ஹஜ்ஜுக்கு நியத்து வைக்கணும், கண்டிப்பாக வைக்கணும். நியத்து இம்பார்ட்டன்ட் ஃபர்ல. ஃபைன். ஸோ 7ஆம் தேதி அன்றைக்கி வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கிறது சிறந்தது. அதுக்கிடையில் நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தல்பியா ஓதிக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் முதல்
அன்னைக்கு ஜும்ராத்துக்கு கல்லடிக்கிற வரைக்கும் நீங்கள் தல்பியா ஓதிட்டே தான் இருப்பீங்க. அதிகமாக நேரம் அதிகமாக ஓதிட்டே இருப்பீங்க. சரி, ஓகே. இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்லைடாக 8ஆம் தேதி என்ன செய்ய போகிறோம் அப்படி பார்க்க போகிறோம். மினாவுக்கு போயிட்டீங்க. அதில் வந்து நீங்கள் அதிகமாக போயிட்டு உங்களுடைய லக்கேஜெல்லாம் வச்சுருவீங்க. வச்சுட்டு எங்கெங்கே ரூம் இருக்கும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. அவங்க டென்ட் கொடுத்துருவாங்க. டென்ட்டில் வந்து 500 பேர் படுத்துருப்பாங்க. ஒட்டி ஒட்டி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பொறுமையாக நமக்குன்னு ஒரு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இல்லை ரூம்மேட்ஸ் பக்கத்தில் சொல்லிடணும். முன்னாடி போயிட்டீங்கன்னா ரூம் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடணும். அதாவது இந்த பெட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடணும். ஸோ பெட்டுக்கு பார்த்துக்குங்க. சொல்லப்போனால் நடுவில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஓரத்தில் போட்டிங்கன்னா தண்ணி வடிஞ்சு ஓடிச்சுன்னா தண்ணி அந்த இல்லைன்னா நம்ம மேலே நம்ம பெட்டில் தான் எல்லாம் ஏறி போவாங்க. வாசப்படி நேரமாக இல்லாமல் கொஞ்சம் நடுவுலையோ இதுலேயே போட்டுக்கினா நல்லது. ஓரத்தில் போட்டால் ஏசி காற்று அதிகமாக வரும். இல்லைன்னா இந்த மாதிரி உள்ளே வரவங்க போகிறவங்க இல்லை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மழையே பெய்யுது உள்ளே தண்ணி வந்துடுது அப்படின்னா இதில் தண்ணி நம்ம மேலே ஏறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சென்டரில் போட்டுக்கிறது நல்லது. ஃபைன். ரெண்டாவது ஏசி வந்து ரூமில் இந்த மாதிரி ஏசி இருக்காது. ஏசி இருக்கும். அதுக்கு மேலே ஏர் கூலர் ஃபேன்ஸ் அதிகமாக போட்டுக்குவாங்க. ஸோ அந்த ஃபேன் வந்து விசு விசுன்னு காற்றடிக்கும். ஸோ அது தகுந்தாப்புலையும் எங்கே வேணுமோ அங்கே மாற்றி போட்டுக்கோங்க உங்களுக்கு தகுந்தாப்புல. நீங்கள் எங்கே பிடிச்சி போகிறீங்களோ அடுத்து வந்து 5 நாளைக்கு அங்கே தான் படுக்க போகிறீங்க. ஸோ அதிகமாக அங்கே தான் வந்து உங்களுடைய நேரங்கள் கழியும். அதை ரொம்ப கவனமாக போட்டுக்கிறது நல்லது. சரி, போயிட்டீங்க. தொழுகை சம்மந்தமாக என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் சில நேரம் பார்ப்போம். இப்போ இஹ்ராம்ல இருக்கிறீங்க. நீங்கள் வந்து பஸ் ஏறிட்டீங்க. என்ன செய்வீங்க? லப்பைக் அல்லாஹும்ம ஹஜ்ஜா. லப்பைக் அல்லாஹும் ஹஜ்ஜா. லப்பைக் யாரெல்லாம் நான் வந்துட்டோம். அல்லாஹும் ஹஜ்ஜா. ஹஜ்ஜு செய்ய நியத்து வச்சிருக்கேன். ஹஜ்ஜு ஏற்றுக்கொள் அப்படின்னு நியத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வேறு யாருக்காக ஹஜ்ஜு செய்ய நியத்து வச்சுருந்தீங்க அவங்களோட கடமை இருந்துச்சுன்னா அப்படிங்கிறது பேரையும் ஆட் பண்ணிக்கணும். அது நீங்கள் கரெக்டாக நியத்து வச்சுக்கோங்க. இன்னாருக்கு நான் ஹஜ்ஜு செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது உங்களோட முதல் ஹஜ்ஜாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதிகமாக உங்களுக்காக நியத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஃபர்லு ஹஜ்ஜுங்கிறது உங்களோட ஃபர்லு. அதை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. நீங்கள் தல்பியா ஓத ஆரம்பிச்சிடணும் உடனே. அது எப்படின்னா நீங்கள் முதல் அந்த 10வது ஹஜ்ஜில் 10வது துல் ஹஜ்ஜால் நீங்கள் ஜபராத் அதாவது பெரிய ஷைத்தான கல்லடிப்பீங்க. அது வரைக்கும் என்ன செய்வீங்க? தல்பியா ஓதிட்டே தான் இருக்கணும். அதுதான் ஸ்பெஷல் திக்ர். சரிங்களா? இது முக்கியமான ஒரு விஷயம். மஸ்ஜித் அல் கைஃப்னு ஒரு மஸ்ஜித் இருக்கும். அங்கே உங்களை கூட்டு போக மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் ஹஜ்ஜு முடிச்சுட்டு வெளியே வரும்போது ரூமுக்கு வரும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்கல்ல, அப்போ மஸ்ஜித் கைஃப் போயிட்டு தொழுதுட்டு வாங்க. நைட்டுக்குள்ளே வந்து ஓப்பனாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சில பேர் சொல்லுவாங்க சில நேரத்தில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. மஸ்ஜித் எனக்கு தெரிஞ்சு நைட் ஓப்பனாக தான் இருக்கும். அது பக்கத்தில் தான் இருக்கும். அது வந்து 70 நபிமார்கள் தொழுதாக ஒரு ஹதீஸ் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து போயிட்டீங்க, பஸ் ஏறிட்டீங்க, தல்பியா ஓதிட்டுருக்கீங்க. போய் அவங்க வந்து கரெக்டாக உங்கள் டென்ட்டு முன்னாடி இறக்குவாங்க. லக்கேஜ் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துக்கணும். ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அது கிடைக்கிறது கஷ்டம். முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்துக்கணும். பேக் வந்து உங்கள் பேக்கில் உங்கள் கூட தான் இருக்கும். இறங்குன உடனேயுமே சீக்கிரம் போங்க 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 அடுத்து. ஏன்னா நீங்கள் உங்கள் பஸ் விளங்கினா தான் அடுத்த பஸ் என்ன செய்யும் வர முடியும். இந்த பஸ்ஸு போய் அடுத்து உங்களுக்கு பின்னாடி இருக்க ஆளுகளை கூப்பிட்டு வரணும். ஸோ அதனால சீக்கிரம் கிளம்புங்க போங்க போங்கம்பாங்க. போனோடனையும் உங்கள் டென்ட்டு பார்த்து ஒரு இடத்துல லொக்கேஷன் போட்டு போட்டுருங்க. போட்டுட்டு உங்கள் டென்ட்டை உங்கள் லொக்கேஷனை பின் பண்ணி குரூப்பில் அனுப்பிடுங்க. உங்களுக்கும் மெசேஜ் பண்ணிங்க, உங்கள் குடும்பத்தார்களுக்கு மெசேஜ் பண்ணி விட்ருங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்பிங்க. முக்கியமாக உங்கள் டென்ட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. போயிட்டு ஒரு இடத்துல லொக்கேஷனை போட்டுட்டு என்ன செய்யுங்க, உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காரர்களும் குடும்பத்தார்களும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டென்ட்டு போட்டிருப்பாங்க நம்பர் 5 அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் நம்பராக இருக்கும் 6, 7, 7. இது மாதிரி லேடிஸ் டென்ட்டு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கேட்டு இருக்கலாம். அந்த கேட்டு வந்து தாண்டி அங்கே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களை யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அங்கே போகிறீங்க வைக்கிறீங்க அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ போட்டுட்டு அவங்களுக்கும் ஆப்போசிட்லேயே டென்ட் போகிறதுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எல்லாமே ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அது டென்ட் போடுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எந்த நேரத்தில் பொழைக்கணும் அந்த நேரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள்
ஃபஜருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இஷா முடிச்சு கிளம்புறீங்க. ஃபஜருக்கு போயிட்டீங்க அப்படின்னா, ஃபஜ்ரு அது எல்லா தொழுகையும் அதுக்குண்டான நேரத்துல தொழுகணும். ஆனா கஸ்ரா தொழுகணும். ஃபஜ்ர்ல கஸ்ர் என்ன சுருக்கி தொழுகிறது. ஃபஜ்ர்ல சுருக்க மாட்டீங்க. துஹர், அஸ்ர் சுருக்கி தொழுவீங்க. 4 ரக்காத் பதிலா 2 ரக்காத் தொழுவீங்க. மக்ரிப் 3 ரக்காத் தொழுவீங்க. இஷா 2 ரக்காத்தா தொழுவீங்க. சேர்த்து தொழுக தேவையில்ல. அதுக்குண்டான நேரத்துல கஸ்ரா தொழணும். இதான் நான் கடைபிடிச்சது. அங்க போகும்போது நீங்க நிறையா வந்து கேட்டுக்குவீங்க. நிறையா மாறிடும். நிறையா வந்து மாறி மாறி சொல்லுவாங்க. நீங்க வந்து நான் என்ன செஞ்சேன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அரபு தேசத்துல அவங்க வந்து அந்த ஆலிம்கள் படிச்ச ஆலிம்கள் எனக்கு என்ன சொன்னாங்களோ அதை நான் கடைபிடிக்கிறேன். நம்ம ஊர் ஆலிம்கள் அவங்க கிடைச்ச வழக்கத்துப்படி அவங்க சொல்லுவாங்க. நீங்க வந்து அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கு எது உறுதியா தெரியுதோ அதை செய்யுங்க. நாங்க வந்து கசதா போடுவோம். நீங்க வந்து அன்னைக்கு நைட்டு 8வது நைட்டு என்ன செய்யணும்? அங்க வந்து இருக்கிறது சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? 8வது நைட்டு ஃபுல்லா 8 மார்னிங்லேருந்து நைட்டு ஃபுல்லாவே அங்கேயே தொழுதுட்டு, ஃபஜர் தொழுதுட்டு, அப்புறம் என்ன செஞ்சாங்க? இதுக்கு அரஃபா போனாங்க. அரஃபாவுக்கு அன்னைக்கு அவ்வளோ லைட்டாலாம் அங்க இருக்க விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இத்தனை லட்சம் மக்களையும் கொண்டு போய் அரஃபால சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மக்ரிபு, இஷாக்கு அப்புறமே என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் கிளம்புங்கன்றுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ டோக்கன் ட்ரெயினோ அல்லது பஸ்ஸோ குடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரெயினா இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. ரொம்ப நல்லது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு சுக்ர் செஞ்சீங்க. ரொம்ப ஈஸி. பஸ்ஸுனா ரொம்ப டைம் ஆகும். இறங்கி நடந்துடலாமான்னு இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்க நின்னு அந்த ட்ரெயின் ஏறுறதுக்கு தான் உங்களுக்கு டைம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்க போயிட்டு நின்னு நாங்க வந்து வீல் சேர்லயோ வேற எதுலயோ போறீங்கன்னா 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் கூட ஆகலாம். பட் உங்களுக்கு ட்ரெயின்ல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம் தான் மேக்ஸிமம் ஆகும். அதுக்கு மேல ஆகாது. முக்கியமா நீங்க வந்து 8ஆந்தேதி பண்ண வேண்டியது உங்க உங்க டென்ட், உங்க டென்ட்ட சுத்தி உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றது தான். எங்க வேணாலும் மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால ஒரு தடவையாவது மிஸ் ஆவீங்க. இந்த நம்ம டென்ட் எதுவும் தெரியலையே அப்படிங்கிற மாரி. அதனால கரெக்ட்டா கணிச்சு வச்சுக்கோங்க. லொகேஷன் பின் பண்ணிக்கங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. கையில ஏதாவது எழுதுறதா இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ பத்திரமா, ஞாபகமா அடையாளம் ஏதாவது வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமா உங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு ஓரத்துல அடுக்கி வச்சிருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாஷ்ரூம் போறதா இருந்துச்சு, இல்ல நீங்க ஒழு செய்றதா இருந்ததுன்னா, முன்னாடியே ஒழிச்சு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி ஆயிக்கிங்க. ஏன் அப்படின்னா, கரெக்ட்டா ஒழு செய்ற நேரத்துல உங்களுக்கு நெறைய சிரமம் ஏற்படும். அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நிப்பாங்க, டாய்லெட் நிப்பாங்க. இப்ப இந்த டாய்லெட்ல முன்னாடி உள்ள டாய்லெட்டும், கடைசில உள்ள டாய்லெட் நெறைய பேர் நிப்பாங்க. என்ன செய்யுங்க, பூந்து உள்ள போயிடுங்க. உள்ள போயிட்டா சென்ட்ரல் உள்ள டாய்லெட்ல அ வெயிட் பண்ணி சீக்கிரமாவே போற மாரி இருக்கும். முன்னாடி உள்ள டாய்லெட்ல நின்னீங்கன்னா, உங்களால வந்து முடியாது. உள்ளுக்குள்ளேயே குளிக்கிறதுக்கும் இது இருக்கும். அதுல உட்கார்ந்து இருக்கிற டாய்லெட்டும் இருக்கும். கீழ பாம்பே டாய்லெட் இருக்கும். நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்கும். எது உங்களுக்கு சிரமம் ஈஸியா இருக்குமோ அத பயன்படுத்திக்கங்க. அதுக்கடுத்து வந்து முக்கியமா உங்களுக்கு குளிக்கிற தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஃபஜருக்கு முன்னாடியோ, இல்ல இஷாக்கு அப்புறமோ குளிக்கிறது ஈஸியா இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு டாய்லெட் வந்து ஃப்ரீயா இருக்கும். இல்லன்னா, மத்த நேரத்துல எல்லாமே இதா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நீங்க ஃப்ரீயா இல்ல, இதா இருக்கு அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அப்படியே வந்து ஒரு டென்ட்லேருந்து இன்னொரு டென்ட்டுக்கு போறதுக்கு, அதாவது இப்போ உங்களுக்குன்னு ஒரு காம்பவுண்ட் போட்டிருக்காங்கல்ல, அங்கருந்து இன்னொரு போறதுக்கு கேட் வழியா கடைசி போயிடுங்க. அதாவது டென்ட் என்ட்ரன்ஸ் வந்து ஆப்போசிட்ல கடைசிக்கு போயிடுங்க. எண்டுக்கு போயிட்டீங்கன்னா, அங்கருந்து மத்த டென்ட்டுக்கு போறதுக்கு எல்லாமே கேட் தான். எல்லாம் ஓப்பன்ல தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அங்க போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு அங்க வந்து ஜூஸ் பாட்டிலு, தண்ணி பாட்டில் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. நெறையா இருக்கும். தேவைன்னா எடுத்துக்கங்க. ஒரு தண்ணி பாட்டிலு ரேக்கை கூட உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து உங்க பக்கத்துல வச்சுக்கிறது நல்லது. தேவைப்பட்டா நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு. அங்கருந்து நீங்க என்ன பண்ணலாம், மத்த டென்ட்டுக்கு ஈஸியா போலாம். அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, சில டென்ட்ல உங்களுக்கு டாய்லெட் ஃப்ரீயாவே இருக்கும். ஸோ அவசரத்துக்கு தகுந்தாப்புல பயன்படுத்திக்கோங்க. போயிட்டீங்கன்னா, ஒரே நாள்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே. சரி. இப்போ அடுத்த நாள் அரஃபா கிளப்புவாங்க. துல்ஹஜ் 8 நீங்க வந்து மினால இருந்தே ஆகணும். அன்னைக்கு வந்து நைட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழிக்கிறது சிறந்தது. இல்ல அரஃபா கிளப்புறாங்க அப்படின்னா, சரி ஓகே. நம்ம வந்து அவங்களுக்கு சண்டை போடாம என்ன செய்யலாம், கிளம்பிறது நல்லது. ஆனா இருந்துட்டு போறது சுன்னத். சரி கிளம்பிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அரஃபா அன்னைக்கு குளிச்சாங்க. உங்களுக்கு அரஃபால அங்க போய் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அ சீக்கிரமே போயிட்டீங்கன்னா, ஒரு 4, 5 டாய்லெட் தள்ளி போயி, குளியல் அறைன்னு இருக்கும். அங்கெல்லாம் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு அங்கெல்லாம் ரஷ்ஷா இருக்கும். நார்மல் வாஷ்ரூம்லயே, டாய்லெட்லயே என்ன செய்வாங்க, ஒரு பைப் போட்டு வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கூட கூச்சப்படாம எடுத்து கழுவிட்டு, அந்த பைப்பையும் கழுவிட்டு, நீங்களே குளிச்சுட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ, அதனால அந்த தயாரிப்பு போய்க்கங்க. அப்படி இல்ல நான் மினாலயே உங்களுக்கு குளிக்கிற வாய்ப்பு இருக்குன்னா, குளிச்சுக்கங்க. ரொம்ப நல்லது. சரி.
இது வந்து சுன்னத்து தான், ஃபர்லு கிடையாது. நீங்க வந்து அன்னைக்கு நைட்டே கிளம்புறோம். அடுத்த நாள் அரஃபாக்காக நம்ம என்ன செய்வாங்க, எப்பயும் வண்டியில ஏத்திருவாங்க. போய் அரஃபால போய் விட்டுருவாங்க. அரஃபால விடும்போது உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் மினா டென்ட். அரஃபால போய் எப்ப இருக்குன்னு நான் சொல்றேன் அடுத்து இன்ஷா அல்லாஹ். பார்த்தீங்களா எவ்வளோ ஒட்டி போட்டுருக்காங்கன்னு பெட்டு. இது கூட கொஞ்சம் கேப் இருக்கு. இவ்வளோ கேப்லாம் போன வருஷம் எனக்கு இல்ல. எல்லாமே ஒட்டி ஒட்டி தான் இருந்துச்சு. இதுவரை ஒட்டி தான் இருந்துச்சு. உங்களுக்கு பெட் வைக்கிறதுக்கு, எ பேக் வைக்கிறதுக்குலாம் வந்து வசதி இல்ல. மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கம்பு இருக்கு இல்லையா? இந்த இந்த போல் இருக்கு இல்லையா? இந்த போல்ல எல்லாம் என்ன செய்யலாம்னா, நீங்க உங்களுடைய பேக்க தொங்க விட்டுக்கலாம். கயிறு கட்டி தொங்க விட்டுக்கலாம். கயிறு இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கயிறுல தொங்க விட்டுக்கலாம். சரி இல்லன்னா, இந்த சைடுல இந்த வச்சிருக்காங்க பார்த்தீங்களா பேகு, இது மாரி வச்சுக்கலாம். இங்க ஓரத்துல வந்து சில ஏரியாங்கள் இருக்கும். அங்கெல்லாம் கூட நீங்க உங்க பேக்க வச்சுக்கலாம். இந்த என்ட்ரன்ஸ்ல போடாதீங்க. உங்களுடைய பெட்ட வந்து இந்த என்ட்ரன்ஸ்ல போடாதீங்க. இந்த சென்டர்ல போட்டுக்கோங்க. அது நல்லது. இந்த மாரி தான் இருக்கும் ஏசி, ஏர் கூலர் ஃபேனு. ஸோ உங்களுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா ரொம்பவும் காத்து வரும். சில நேரத்துல இங்கேருந்து இந்த ஸ்லைட்ஸ்லாம் இருக்கும். டிஃப்யூசர்ல. அந்த டிஃப்யூசருடைய பேனல்ஸ மாத்தி விட்டீங்கன்னா, உங்களுக்கு நேரா காத்து வராம தள்ளிக்கலாம். இப்ப நீங்க பேக்லாம் இங்க வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஒளிச்செய்ற இடம். இதுதான் ஃபர்ஸ்ட் டாய்லெட் சொன்னேன். இங்க நிக்காதீங்க. டைரக்ட்டா உள்ள போயிடுங்க. சென்டர்ல போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா டாய்லெட் அக்சஸ் பண்ண முடியும். முக்கியமா இந்த டாய்லெட் இருக்கா, இது ஒரு திரை போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன இருக்கும், லேடீஸ் டாய்லெட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சிரமம் இல்லாம பார்த்துக்கங்க. உங்களுடைய என்ட்ரன்ஸ் மெயினா என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். நீங்க இப்படி உள்ள போறீங்க. உங்களோட இது வந்து முன்னாடி இருக்கிறது ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஏரியா. இதுக்கு முன்னாடி வந்து சாப்பாடு செஞ்சு குடுக்குற இடம் இருக்கும். இப்படியே உள்ள போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு டென்ட் ரைட் லெஃப்ட்ன்னு இருக்கும். கடைசி போயிட்டீங்கன்னா, இங்கே ஒரு தொழுகை ஏரியா இருக்கும். நீங்க இங்கேயே தொழுவலாம். இல்ல மினா டென்ட்லயுமே உள்ளுக்குள்ளயே தொழுவலாம். சரி ஓகே. இதான் டென்ட்டு. உங்களுக்கு வந்து எங்க பார்த்தாலும் டென்ட்டா இருக்கும். ஒரே மாரி இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. மாஷா அல்லாஹ். ஸோ இங்க வந்து உங்களால கண்டிப்பா என்ன செய்வீங்க? ஒரு தடவையா தொலைஞ்சு போவீங்க. அதனால டென்ட்ட கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் டென்ட் கேட் இருக்கும். இந்த ரெட் கலர் போட்டிருக்கான் பார்த்தீங்களா வேலி. இந்த டென்ட் கேட்டுக்கு இப்படி இருக்கும். ஸோ இத வந்து ஒரு ஃபோட்டோ, ஒரு நம்பரு, இந்த மாரி ஒரு வீடியோ ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சுக்கங்க. யார்ட்டயாவது காமிக்கும்போது தெளிவா காமிக்கிறது அவங்க நமக்கு கைட் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப அரஃபா போயிட்டீங்க. அரஃபாங்கிறது தான் ஹஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அரஃபாங்கிறது தான் ஹஜ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள். அதான் அதோட அர்த்தம். சரிங்களா? இப்ப அரஃபால நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அரஃபாக்கு முன்னாடியே போயிருவீங்க. இல்ல அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும்? சன்ரைஸ்க்கு அப்புறம் போறது நல்லது. அதாவது ஃபஜர் தொழுதுட்டு சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் அரஃபா போறது நல்லது. சுன்னத்து. ஆனா உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் ஒண்ணா போய் சேர்க்கறனால, சீக்கிரமே கொண்டு போய் முதல் நாளே சேர்த்துருவாங்க. சரி. தக்பீர் அண்ட் தல்பியா 2 தான் அதிகமா ஓதணும். அதிகமா என்ன செய்வீங்க? தக்பீர், தல்பியா ஓதுவீங்க. இப்போ அரஃபா போன உடனேயும் நீங்க ஒரு ரூம் அதே மாரி அரஃபால வந்து ரொம்ப இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா? இதான் வந்து ஜபல் ரஹ்மான். இந்த ஜபல் ரஹ்மான்ல அங்க போணும், அந்த மலைல ஏறணும். அங்க பக்கத்துலயே ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அந்த பள்ளிவாசல்ல அது பேர் மஸ்ஜிதுல் நிம்ரா. அந்த பள்ளிவாசல் தொழணும். அப்படிலாம் நீங்க வந்து நியத் வச்சுக்கலாம். பட் அதுக்கு முயற்சி செய்ய வேணாம். உங்களுக்கு வந்து ஏன் அப்படின்னா, வெயில் அதிகமா இருக்கும். மேலே ஏறி எல்லா மக்களும் நிப்பாங்க. அங்க போய் நம்ம அந்த வெயில்ல நிக்கணும் அப்படின்னு தேவையில்ல. அ சரிங்களா? அது வந்து வெளிய வந்து சு தொ துவா கேட்கறது சுன்னத்து. நான் சொல்றேன். அது எப்படி செய்யணும்னு. இப்போ வந்து அங்க போய் நிக்கணும்னு தேவையில்ல. ஸோ நாங்க வந்து போகல. நாங்க டென்ட்குள்ள எந்த டென்ட்குள்ளன்னு பார்க்க போனோம். டென்ட் ஏகப்பட்ட டென்ட் இருக்கும். ஸோ முயற்சி பண்ணுங்க. கிடைக்கலன்னா அங்க இருக்கக்கூடிய பெங்காலியோ யாரோ இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, எந்த டென்ட் ஃப்ரீயா இருக்கோ அங்க கொண்டு விட்டுருவாங்க. இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கிற மாரி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கும் என் டென்ட்டுக்கும் இந்த ஜபுல் ரஹ்மானுக்குமே வந்து 1 அல்லது 1 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அந்த ஏரியா ஃபுல்லாமே அரஃபா தான். இந்த இந்த ஏரியா ஃபுல்லாமே அரஃபா தான். சரிங்களா? அதனால உங்களுக்கு எங்க இருந்தாலும் இந்த அரஃபாவுடைய நன்மை கிடைக்கும். அரஃபாக்கு போகணும், அங்க இருக்கணும். இதுதான் வந்து அன்னையோடைய கடமை. ஸோ அன்னைக்கு போயிட்டோம். அரஃபால நம்ம ஏதோ ஒரு டென்ட்ல இருக்கிறோம். டென்ட்ல என்ன பண்ணணும்னா, ஒரு பெட் உங்களுக்காக குடுத்துருப்பாங்க. அத இது அத எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அங்கேயும் வந்து மினால வந்து உங்களுக்கு ஒரு பேகு, அதுல வந்து தலகாணி, போர்வை, ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு கொடை இது இருக்கும். ஸோ இங்க மீ அரஃபா வந்தாலும் அதே தான் இருக்கும். அது நீங்க என்ன பண்ணலாம்னா, அங்க வந்து இருக்கக்கூடிய போர்வைய கையில எடுத்து வச்சுக்கணும். நீங்க என்ன செய்யணும், போனோனே ரெஸ்ட் தான் எடுக்கணும். அரஃபா ரூம போட்டுருங்க. அதாவது ஒரு பெட்ட போட்டுருங்க. பெட்ட போட்டு நல்லா வரைக்கும் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
சரிங்களா? நல்லா ரெஸ்ட் எடுக்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, எந்திரிச்சு குளிக்கலாம். இல்லைன்னா முன்னாடியே குளிச்சுட்டு கூட நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா வந்து மக்கள் போன உடனே ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளிச்சம் வந்துரும். அதுக்கப்புறம் வந்து மக்கள் சகஜம்னு இருப்பாங்க. உங்களுக்கு தூங்க முடியாது. போன உடனே ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. எடுத்துட்டு நல்லா வந்து லொஹருக்கு முன்னாடியே சாப்பிட்டுருங்க. சாப்பாடு வந்து விஷயங்கள் சொன்னோம்னா, மினால மாஷா அல்லாஹ் உங்களுக்கு எப்பவுமே சாப்பாடு இருக்கும். அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா வந்து அங்க போகும்போது அந்த டயத்துக்கு சாப்பாடு கிடைக்கும். நெறைய குப்பூஸு, நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. அத வாங்கி சாப்பாடு சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சில நேரத்துல என்ன செய்யும், கடைசி அன்னைக்கு, இல்ல அரஃபா அன்னைக்கு கிளம்புற அன்னைக்கு அப்பலாம் வந்து உங்களுக்கு முன்னாடியே சாப்பாடு கிடைக்கும்போது சாப்பிடுறது நல்லது. பசி இல்லப்பா வேணான்னு நெனச்சுட்டீங்கன்னா, அப்புறம் பின்னாடி கிடைக்காது. நெறைய டீ கிடைக்கும். நல்லாவும் இருக்கும் டீ. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. இப்போ அரஃபா வந்துட்டீங்கன்னா, அங்கேயும் அதே மாரி தான். சாப்பாடு வெளிய இருந்து குடுப்பாங்க. அத நீங்க வாங்கிக்கிங்க. வாங்கி வச்சுட்டு சாப்ட்டுருங்க. சாப்ட்டுட்டு ஆ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, துஹருக்கும், அசருக்கும் நடுவுல வந்து நீங்க செய்ய வேண்டியது துவா தான். லொஹருக்கு மக்ரிப் வரைக்கும் நீங்க செய்ற துவா தான். லொஹர், அசர் 2த்தையும் என்ன செய்யணும்னா, ஜம்மு கஸ்ரா தொழணும். அது என்ன ஜம்மு கஸ்ர்? ஒரே அ ஒரு ஒரு பாங்கு ஒரு பாங்கு 2 இக்காமத் சொல்லணும். ஒரு இக்காமத் சொல்லி 2 ரக்காயத்தா வந்து என்ன செய்வீங்க, லொஹர் சுருக்கி தொழுதுருவீங்க. அதுக்கடுத்து என்ன செய்வீங்க, மறுபடியும் ஒரு இக்காமத் சொல்லி 2 ரக்காயத்தா அசர சுருக்கி தொழுதுருவீங்க. தொழுதுட்டு நீங்க ஒரு கார்னர் மூலைய வந்து ஃபர்ஸ்ட்டே புடிச்சு வச்சுக்கோங்க. இல்லன்னா கார்னர் மூலையில போயிடுங்க. அது என்ன கார்னர் மூலை, அந்த டென்ட்டோடைய அ ஃப்ரண்ட்ல கூடிய கார்னர் மூலைய வச்சு புடிச்சுக்கோங்க. ஏன் அப்படி அங்க போணும் அப்படின்னா, முடிஞ்சா ஒரு வீல் சேரோ, இல்ல ஏதோ ஒரு சேரோ, ஒரு லொகேஷனா போட்டு அங்க படுத்துறது, அங்க இருக்கிறது நல்லது. நீங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்றேன். அவங்க வந்து அ லொஹரும், அசரும் சேர்த்து தொழுதுட்டு, கைய ஏந்துனவங்க தான். மக்ரிப் வரைக்கும் இறக்கல. இன்னும் சொல்லப்போனா 5, 5 1/2 மணி நேரம் கைய உயர்த்தியே தான் இருந்தாங்க. அவ்வளோ துவா செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஹஜ் வந்து ஒரே ஒரு ஹஜ் தான். அந்த அரஃபால செஞ்ச துவாக்கள் மாரி அவங்க அதிகமா அவங்க செஞ்சது நான் கேள்விப்படல. ஏன் அப்டின்னா, அவங்க மனைவி வந்து ஒருவேள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருக்காங்களோ அப்டின்னு சஹாபாக்கள் சந்தேகப்படுறாங்க. மனைவி வந்து இவங்கள நிப்பாட்டி, நீங்க நோன்பு வச்சுக்கலான்னு கேட்கறதுக்கு தைரியம் இல்ல. என்ன செஞ்சாங்க, அவ கையில உள்ள பால கொண்டு வந்து பக்கத்துல வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எடுத்து ஒரு கைய கீழ இறக்கி, பால் எடுத்து குடிச்சுட்டு கீழ வச்சாங்க அவ்வளோதான். நான் நோன்பு வைக்கல அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்லிட்டாங்க. மக்களுக்கு உணர்த்திட்டாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 1,00,000 மேல இருக்கும் மக்கள். இத பார்த்துட்டு நபி எல்லாம் அறிஞ்சுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இன்னைக்கு நோன்பு வைக்கல அப்படின்னு. ஏன் அந்த சந்தேகம் வந்துச்சு? நீங்க அரஃபால இருப்பீங்க, நோன்பு வைக்க மாட்டீங்க. நாங்க அரஃபா விட்டு வெளிய இருப்போம். எங்கள மாரி மக்கள் மத்த உலகத்துல இருப்பாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க? நோன்பு வச்சிருப்பாங்க அன்னைக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சரி. ஸோ, இது ஃபுல்லா வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அதிகமா செய்ய வேண்டியது வந்து துவா மட்டும்தான். ஸோ, அந்த லொஹர்லருந்து மக்ரிப் வரைக்கும், மக்ரிப் பாங்க் சொல்ற வரைக்கும் நீங்க துவா தான் செய்யணும். அதிகமா செய்யுங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்காக செய்யுங்க. நரகப்பட்டு பாதத்து கேளுங்க. இல்ல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வரைக்கும் துவா செய்யுங்க. 2வது உங்க குடும்பத்தாருக்காக துவா செய்யுங்க. உங்க உறவினர்களுக்காக, உங்க நண்பர்களுக்காக, இந்த உலகத்துல மக்களுக்காக, முஸ்லீம் மக்களுக்காக, முஸ்லீம் அல்லாத மக்களுக்காக, எல்லாத்துக்காகவும் துவா செய்யுங்க. உங்கள விட்டு பிரிஞ்சு போன முன்னோர்களுக்காக துவா செய்யுங்க. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிக்காக துவா செய்யுங்க. யாரெல்லாம் நீங்க பாவம் செஞ்சிருப்பீங்களோ, அவங்களுக்கு சேர்த்து துவா செய்யுங்க. அவங்கள அவங்க நாளைக்கு வந்து உங்கள குற்றம் பிடிக்காம இருக்க துவா செய்யுங்க. முக்கியமா நம்ம மூத்தானவங்க, நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிருப்போம். அந்த பாவத்த நாளைக்கு அல்லாஹ்ட்ட வந்து சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா, நம்ம தொலைஞ்சோம். அன்னைக்கு வந்து அல்லாஹ், யா அல்லாஹ் உன் புறத்துலருந்து அவங்களுக்கு ஏதாவது ஈடு குடுத்து என்னைய காப்பாத்திரு யா அல்லாஹ். இந்த துவா செய்யுங்க. ஏன் அப்டின்னா, நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம். இந்த பாவம் அல்லாஹ் வந்து மன்னிக்க தயாரா இருப்பான். ஆனா அவங்க மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவங்க மன்னிக்கணும். உங்களுடைய நீ நீங்க மத்த எல்லாத்தையும் மன்னிக்கிறது. ஏன் தானே மத்த எல்லாத்தையும் மன்னிக்கிறது அப்டின்னா, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமயோ உங்க மனசுல கஷ்டம் குடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. முக்கியமா உங்க மனைவி, உங்க கணவர் அவர்ட்ட இருந்து ஆரம்பிங்க. சரிங்களா? அப்புறம் உங்க கூட பிறந்த சகோதரர் எல்லாத்தையுமே எல்லாம் இன்னைக்கு அரஃபா நேரத்துல நான் மத்தவங்கள எல்லாரும் யாரெல்லாம் பாவம் செஞ்சாங்களோ, அவங்க எல்லார் பாவத்தையும் உனக்காக நான் மன்னிச்சுக்கிறேன். யாரெல்லாம் பகை மாற்றனோ, யார் பகைமையா நினைச்சிருக்கனோ, அவங்க எல்லாத்தையும் நான் வந்து ஒண்ணா இருக்க முயற்சி செய்றேன். எனக்கு வந்து உதவி செய். என்னோட பாவங்களை மன்னிச்சு விடு. பிறந்த குழந்தையைப் போல என்னை ஆக்கித்தா. நீங்க வந்து அதிகமா செய்யுங்க.
எங்களுக்காக எல்லாத்துக்காகவும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சரி. நீங்க இந்த துஹருக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செய்வீங்க அப்படின்னா, தல்பியாவும், தக்பீர் தான் செய்வீங்க. அது என்னது அந்த தல்பியா அப்படின்னா உங்களுக்கு தெரியும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்ன்னு அந்த தல்பியாவும். அடுத்து வந்து தக்பீர் செய்வீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த இந்த திக்ர் அதிகமா ஓதிட்டே இருந்தாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப எப்போ வந்து நம்ம வந்து வெளிய வர்றது, டென்ட்ட விட்டு வெளிய வர்றது அப்படின்னா, ஒரு 5 மணி இருக்கும். 5, 5:30 போல மகரிப் முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செய்யுங்க, வெயிலு பார்த்துக்கோங்க. வெயில் இல்லாத பக்கத்துல வெளிய வந்து என்ன செய்யுங்க, ஒரு நிழல்ல போல நின்னுட்டு, அ நின்ன வண்ணமா கூட நீங்க துவா செய்யலாம். உட்கார்ந்து துவா செய்யலாம். இல்ல நின்ன வண்ணமாக கைய மேல ஏந்தி இறைவன்ட்ட துவா செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய துவாக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஏத்துக்குவான் இன்ஷா அல்லாஹ். அது முக்கியமா வந்து அங்க வெளிய வந்து நீங்க துவா செய்யும் பொழுது, உங்களுக்கு வந்து அது ஈமானோட பலம் அதிகமாகும். உங்களுடைய அந்த ஒன் டூ ஒன் கனெக்ஷன் ஏற்படும். ஸோ வெயிலுக்காக தான் உள்ள இருக்க சொன்னோம். வெயில் கம்மியா தான் இருக்கு, மேகமூட்டமா இருக்குன்னா, நீங்க வெளிய வந்து துவா செய்றது சிறந்தது தான். அந்த மலை மேல ஏறணும் அப்படிங்கிறதுக்குலாம் முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து அ நாட் அட்வைசபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி மக்கள் வந்து துவா செய்றாங்க பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதான் நான் சொன்ன அந்த மலை மேல மக்கள் ஏறுவாங்க. இது இந்த மலை மேல ஏறணுங்கிறது அ தேவையில்லாத ஒரு விஷயம். முக்கியமா இந்த மாரி நின்னு துவா செய்றது சிறந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அது வந்து உங்களால முடியலன்னா உட்காந்து துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நான் என்ன பண்ணேன்னா, ஒரு வீல் சேர் எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டுட்டு, அதில உட்காந்து துவா செஞ்சேன். நின்னு துவா செஞ்சேன். மறுபடியும் உட்காந்து துவா செஞ்சேன். கால் வலிக்கும் திரும்ப உட்காந்துக்குவேன். அப்புறம் எந்திரிக்குவேன். இது மாரி பண்ணேன். அப்புறம் இந்த பக்கம் அ கொஞ்சம் மகரிப் நேரத்துக்கு முன்னாடி வந்து வெளிய வந்து நின்னுட்டு, அப்புறம் சில நேரத்தில உட்காந்து துவா செஞ்சேன். இதுதான் மொத்த அரஃபாவுடைய மைதானம். இப்ப இருக்கிறது வந்து அந்த மலை மட்டும் தான். சரிங்களா? மலைய சுத்தி உள்ள இடங்கள். இது எல்லாமே டென்ட்டு, டாய்லெட் எல்லாமே இருக்கும். ஸோ முக்கியமா உங்களுக்கு டாய்லெட் வர மாரி இருந்துச்சுன்னா, லுஹருக்கு முன்னாடியே அத வந்து முடிச்சுக்கிறது நல்லது. லுஹர் டூ மக்ரிப் டாய்லெட்டோ எதுவுமே போகக்கூடாது. அத மனசுல வச்சுக்கோங்க. போகக்கூடாதுன்னு என்னன்னா, அந்த டயத்த வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. இப்ப நம்ம லுஹர், அசர் சேர்த்து தொழுறதுக்கு காரணமே, நம்மளோட நேரங்கள் வந்து துஆல கழியணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச விளக்கம். சரி, ஓகே. அடுத்து வந்து முஸ்தலிஃபாவுக்கு கிளம்பணும். இப்ப மக்ரிப் ஆயிடுச்சு. உங்களுக்கு துவா செ து வாங்க சொல்ட்டாங்க. அப்புறம் என்ன செய்யணும், நீங்க டக்குனு பேக்கெல்லாம் எடுத்துட்டு ரெடி ஆயிருவாங்க முன்னாடியே. அவங்க ஜூஸ் குடுப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. முஸ்தலிஃபால உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஸோ அரஃபாலே என்ன செய்யணும், நல்லா சாப்பிட்டுருங்க. கையில ஏதாவது ஜூஸ் பாட்டிலு, மத்த விஷயங்கள் சாப்பிடுறதுக்கு ஏதாவது பழங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, எடுத்து பேக்ல குடுப்பாங்க. மதியம் மிஞ்சின சாப்பாடுகள், மத்த விஷயங்களும் இருக்கும். எடுத்து கையில வச்சுக்கோங்க. முக்கியமா உங்களுக்கு ஒரு பெட்ஷீட் குடுத்துருப்பாங்க. அந்த பெட்ஷீட் எடுத்துக்கோங்க. ஏன் இந்த பெட்ஷீட் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க முஸ்தலிஃபால அல்லாஹ் வந்து ஒரு 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 முஸ் எப்படி சொல்றது? ஒரு மிஸ்கின், ஒரு ஏழை எப்படி படுத்து தூங்குவானோ, அந்த மாரி ஒண்ணுமே இல்லாம வெட்ட வெளில தூங்கணுங்கிறது தான் அல்லாஹ் அங்க அவங்களுக்கு வந்து விதிச்ச கடமை. ஸோ முஸ்தலிஃபால வந்து ம் அங்க வந்து அன்னைக்கு நைட்டு கழிக்கணும். மக்ரிப், இஷா 2யுமே அங்க வந்து தான் தொழுகணும். ஸோ உங்களுக்கு வந்து அரஃபாலருந்து பக்கத்திலேயே ஸ்டேஷன் இருக்கும். ஏறிட்டீங்கன்னா, அந்த ஸ்டேஷன்லேருந்து முஸ்தலிஃபா வர்றதுக்கு உங்களுக்கு இதாகும். வீல் சேர்ல போனீங்கன்னா டைம் அதிகமா இருக்கும். ஏன்னா, எல்லா லட்சக்கணக்கான மக்களும் முஸ்தலிஃபா கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து வீல் சேர்ல போறதா இருந்தவங்களுக்கு மட்டும் என்ன செய்வாங்க, லிஃப்ட்ல தான் போணும். அந்த லிஃப்ட்ல போனா டைம் ஆகும். ஸோ ஒரு வேள உங்களுக்கு லிஃப்ட்ல போகாம இப்படி போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப பெஸ்ட்டு. பொதுமக்கள் சம்பந்தமா அம்மா, மாமி, அத்தா என்ன பண்ணுங்க, நடக்க முடிஞ்சா அந்த படிய மட்டும் நடந்துருங்க. உங்க லிஃப்ட் லிஃப்ட்ட யூஸ் பண்ணாதீங்க. ஏன் லிஃப்ட்ட யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப நேரம் எடுக்கும். ஒரு 4, 5 ரோ வந்து போயிடும். அப்புறம் பார்ப்பீங்க, அப்புறம் தான் நமக்கு லிஃப்ட்டே ஓப்பன் ஆகும். சொல்லப்போனா அது வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 1/2 மணி நேரம் ஆகுற இடத்துல எனக்கு 4 மணி நேரம் ஆச்சு. அ அ லிஃப்ட்ல இருக்கிறனால. லிஃப்ட்ல யூஸ் பண்ணதுனால. அதுக்காக சொல்றேன். ஃபைன். முஸ்தலிஃபாவுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய திங்ஸ்லாம் எடுத்துக்குவீங்க. நான் சொன்ன மாரி லைட் வெயிட் பேக் தான் வச்சிருப்பீங்க. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு போர்வ மட்டும் கையில எடுத்துக்கங்க. தேவையான சாப்பாடு கையில எடுத்துக்கங்க. அ அவங்க குடுக்குற அந்த தலகாணி மத்தெல்லாம் வச்சு குடுக்குற ஒரு பேக் இருக்கும். அந்த பேக்லயே எல்லாத்தையும் ஒண்ணா வச்சுட்டு, லெஸ் லைட் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட்ங்கிற மாரி எடுத்துக்கோங்க. போயிட்டு இந்த அரஃபால அ கேட்காத, அதாவது அரஃபால அ
நம்ம வந்து கபூலாகாத சில துவாக்கள் கூட முஸ்தலிஃபால கபூலாகும்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா வந்து அரஃபால கபூல் ஆகல. அது முஸ்தலிஃபா வந்தப்போ கபூல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து முஸ்தலிஃபாலையும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, துவா தொழுகை மக்ரிப், இஷா 2மே சேர்த்து கஸ்ரா தொழுக வேண்டியது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 7 மணிக்கு கிளம்புறீங்க. ஆனா வந்து சேர்றதுக்கு 12 மணி ஆயிடுது. இல்ல 1 மணி, 2 மணி ஆயிடுது. அப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க தான் வந்து என்ன செய்யணும், முஸ்தலிஃபா போனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், மக்ரிப், இஷா சேர்த்துறணும். சரி, முஸ்தலிஃபா வந்ததுக்கப்புறம் என்ன முக்கியமா செய்யணும்? தொழுதாச்சு, சாப்பிட்டாச்சு, உடனே தூங்கிரணும். நான் வந்து எப்பட்றா படுக்கிறது, எங்க படுக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து பார்க்கும்போது, எங்களுக்கு ஒரு கரெக்ட்டா ஒரு பார்க்கிங் ஸ்பேஸு கீழ ஃபுல்லா வந்து இந்த தர நம்ம அஸ்பால்ட் தர. அதுல வந்து விரிச்சிட்டோம். சில பேர் வந்து அ ஒ ஒரு முக்கியமா டாய்லெட் எங்க இருக்கோ, அத கொஞ்சம் தள்ளி பார்த்து போட்டுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, முக்கியமா டாய்லெட்டு போறதுக்கு சிரமப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேலி பக்கத்துல போய் படுத்துட்டாங்க. அந்த வேலிய சுத்தி டாய்லெட் வர்றதுக்கு கிலோமீட்டர் கணக்குல வரணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ முக்கியமா லேடீஸ்க்குலாம் சிரமமா இருக்கும். அதனால டாய்லெட் பக்கத்துல கொஞ்சம் தூரமா ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரத்துல நம்ம போயிட்டு வர்ற மாதிரி இருக்கிற லொகேஷன்ல தங்கிக்கிறது நல்லது. சரி. நம்ம போயிட்டு அங்க நம்ம கொண்டு வந்த அரஃபாலேருந்து எடுத்துட்டு வந்த போர்வைய இங்க விரிச்சு படுத்துட்டு, இத இங்கேயே போட்டு போயிற வேண்டியதுதான். மறுபடியும் எடுத்துட்டு போக தேவையில்ல. நமக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க. இல்லைன்னா நாங்கலாம் இங்கேயே போட்டுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா முஸ்தலிஃபாக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம போயிட்டு சைத்தான் கல்லடிக்கணும் அடுத்த நாள். ஸோ முஸ்தலிஃபால என்ன பண்ண போறோம், நம்ம கொண்டு வந்தத வச்சுட்டு, தொழுதுட்டு, அங்கேயே வந்து அங்கேயே வந்து தூங்கிட்டு, அடுத்த நாள் காலைல ஃபஜ்ர் எந்திரிச்சு ஃபஜ்ரும் தொழுதுட்டு, நீங்க துவா, திக்ர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு, கரெக்ட்டா சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, ஜம்ராத் போவீங்க. சரி. இப்போ காலையிலயோ, காலைல எந்திரிச்சதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, கல் எடுத்துக்க வேண்டியது. அதாவது காலைல ஃபஜருக்கு அப்புறம். ஏன் ஃபஜருக்கு அப்புறம் எடுக்கணும்னா, முன்னாடி எடுக்கலாம். ஆனா உங்களுக்கு அந்த தூக்கத்துல நேரத்த அதிகமா செலவழிக்கணுன்றதுக்காக ஃபஜருக்கு அப்புறம் எடுக்கிறது நல்லது. ஃபஜருக்கு அப்புறம் நாங்க கல் எடுத்தோம். ஒரு 80 கல் எடுக்கிறது. ஏன் 80 கல்லுனா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறது நல்லது. 80ஓ, 100ஓ கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி கல்லா, பெரிய கல்லுல குட்டி குட்டி கல்லா இருக்கும். எடுத்து ஒரு வாட்டர் பாட்டில்ல கொண்டு வந்திருப்பீங்க. அந்த வாட்டர் பாட்டில்ல போட்டுக்கோங்க. ஏன் வாட்டர் பாட்டிலு? அதுக்கு ஈஸியா இருக்கும் கேரி பண்றதுக்கு, எல்லாத்தையும் கவர் பண்றதுக்கு. அதுக்காக. வாட்டர் பாட்டில்ல போட்டுங்க. உங்களுக்கு கல்லு மிஸ் ஆயிட்டா கூட கவலைப்படாதீங்க. ஜம்ராத்ல போனீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கல் வச்சிருப்பாங்க. கல்லோட பாட்டில் அங்க வச்சிருப்பாங்க. அந்த பாட்டில் கல்ல கூட எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஆனா இங்க முஸ்தலிஃபால கல் எடுத்துட்டு வர்றது சுன்னத். சரி. எடுத்துட்டீங்க. அந்த கல்ல கொஞ்சம் கழுவிக்கிங்க. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம அடுத்து பயன்படுத்தும்போது மண் இல்லாம இருக்கும். அதுக்காக. முடிஞ்சா ஒரு தண்ணி பாட்டில் வச்சு அத கழுவிட்டு உள்ள போட்டுக்கங்க. சரி. இதான் வந்து உங்களுக்கு முஸ்தலிஃபால மக்கள் படுத்துட்டு கழிக்கிற நேரங்கள். இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். வெட்ட வழியில படுப்பாங்க. இந்த மாரி பாய் இது இருக்காது. கொண்டு வந்தது தான் பயன்படுத்துற மாரி இருக்கும். கல்லு எங்க பார்த்தாலும் கிடைக்கும். நைட்டு தான் பொறுக்கணும்னு இல்ல. காலைல கூட போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்ஷா அல்லாஹ். சரி. இப்போ வந்து துல்ஹஜ் 10. துல்ஹஜ் உங்களுக்கு 10 நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, முஸ்தலிஃபாலருந்து காலைல ஃபஜ்ர் தொழுதுட்டு, ஆ முடிஞ்சா சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, கிளம்பி ஜம்ராத்துக்கு வந்துருவீங்க. ஜம்ராத்னா என்ன? கல்லடிக்கிற இடம். நாங்க வந்து அன்னைக்கு எங்களுக்கு வந்து ஈது. உங்களுக்கு வந்து அ ஈது மாரியே இருக்காது. சொல்லப்போனா உங்களுடைய இஹ்ராம்லாம் அழுக்கா இருக்கும். ரொம்ப கசங்கின நிலைமையில இருக்கும். இப்படி ஒரு ஈத நீங்க வந்து அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த மாரி ஒரு இதா இருக்கும். 2 அரஃபா, மினா எல்லாத்துலயும் வந்தது டயர்ட்னஸா வேற இருக்கும். ஆனா, இந்த முஸ்தலிஃபால ஒரு தூங்குற ஒரு 2, 3 மணி நேரம், 5 மணி நேரம் உங்களுக்கு அவ்ளோ எனர்ஜி குடுக்கும். எனக்கு குடுத்துச்சு அந்த மாரி. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த நாள் போனோம். அந்த ஜம்ராத்துக்கு கல்லடிக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். இதுல 3 ஷைத்தான் இருக்கும். 1 சின்ன ஷைத்தான், பெரிய ஷைத்தான், நடு ஷைத்தான். சின்ன சைத்தான், நடு சைத்தானும் கல் அடிக்க தேவையில்ல. பெரிய சைத்தான் மட்டும் அடிக்கணும். இதுக்கு வந்து சன்ரைஸ் இருந்து எப்போ வேணா அடிக்கலாம். உங்களுக்கு வந்து இஷ்ராக்ல இருந்து எப்போ வேணா நீங்க வந்து ஜும்ராத் அடிக்கலாம். சரி, ஓகே. உள்ள போயிட்டீங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முஸ்தலிஃபால வந்து ட்ரெயின் எடுத்துட்டீங்க. ட்ரெயின் எடுத்து ஜம்ராத்ல போய் விட்டுட்டாங்க. ஜம்ராத்லேருந்து பார்த்தீங்கன்னா, நேரா பக்கத்துல தான் இருக்கும். பட் சுத்தி சுத்தி போற மாரி ஒரு ஸ்டேர்கேஸ் போட்டிருப்பாங்க. 4 ஃப்ளோர் இருக்கும். 4 ஃப்ளோருமே வந்து வழித்தடம் தான்.
நடந்து போகிறதுக்கு தான். ஸோ நீங்கள் போயிட்டு ஜமராத்தில் என்ன செய்ய போகிறீங்க, கல் எடுத்துட்டு அங்கே போயிட்டு கல் எரிஞ்சிருவீங்க. அந்த 7 கல் எரியும் போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கல் எரியும் போது அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் கல் எறியும் போது அல்லாஹ் அக்பர், அப்புறம் இன்னொரு அல்லாஹ் அக்பர், இந்த மாதிரி 7 கல் 7 அல்லாஹ் அக்பர் சொல்லுவீங்க. அப்புறம் என்ன செய்வீங்க, துவா செய்வீங்க, கிளம்பிடுவீங்க. ஸோ நடு சைத்தான் சின்ன சைத்தான் ரெண்டுத்துக்கு அடிக்க தேவையில்லை. பெரிய சைத்தான் மட்டும் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன பெரிய சைத்தான்னா உங்களுக்கு அடுத்த பிக்சரில் காமிக்கிறேன். எல்லாம் ஒரே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். யௌமுன் நஹர், அதாவது துல்ஹஜ்ஜோடைய இது வந்து யௌமுன் நஹர். அன்றைக்கி வந்து 4 விஷயம் செய்யணும். ஒன்று வந்து நீங்கள் வந்து ஜமாத்துல் அக்குபா, அதான் வந்து பெரிய விஷயம் தான், அதை நீங்கள் கண்டிப்பீங்க. அன்றைக்கி வந்து உங்கள் பேரில் குர்பானி கொடுக்கப்படும். அவங்க ஒரு அப்ளிகேஷனில் இல்லைனா வெப் அப்ளிகேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு கையில் வந்து ஒரு முன்னாடியே குர்பானிக்கு உண்டான ரசீது கொடுத்துருப்பாங்க. அதை போட்டிங்கன்னா குர்பானி கொடுத்துட்டாங்களா இல்லையாங்கிற மெசேஜ் வரும், எஸ்எம்எஸ் வரும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா வந்துடும். பட் ஆனால் அன்றைக்கி அந்த அப்ளிகேஷன் பயங்கரமாக ஹேங் ஆகும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சோதிச்சுட்டு இருக்கும் நம்மளை போட்டு. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் லோஹருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து அக்செப்ட் ஆன மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், அதை வந்து நீங்கள் அந்த மெசேஜை பார்த்துட்டு என்ன செய்யலாம், அதுக்கடுத்து வந்து தலைமுடி வெட்டிக்கலாம். சரி, இப்போ நான் வந்து எங்கே இருக்கிறேன், எப்படி நான் போகிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து முஸ்தலிஃபாவில் வந்து ஜமராத்துக்கு போவீங்க. ஜமாத்தில் 7 கல் அடிச்சுட்டு துவா செஞ்சுட்டு என்ன செய்வீங்க, ரூமுக்கு போயிடுங்க. அப்படியே இறங்கி ரூம் வந்து பக்கத்தில் தான் இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து பயங்கர காசு சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த அந்த ஒரு நாள் சம்பாதிக்கிறதே வந்து பயங்கரமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ 30 ரியால் கொடுக்குற இடத்துக்கு வந்து 300 ரியால் இல்லை 800 ரியால் கூட கேட்பாங்க. 7-8 பேர் சேர்ந்து பெரிய வேனாக பிடிச்சி வர வேனில் பிடிச்சி போகிறது நல்லது. இல்லைன்னா நின்றுட்டே இருக்க வேண்டியதான், காசு அதிகமாக செலவாகி தான் ஆகும், வேறு வழி இல்லை. அந்த ஊர் மக்கள் அன்றைக்கி அவங்க பிழைக்கிறாங்க. சரி, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, பக்கத்தில் தான் இருக்குது, நடக்க முடியல நடந்துடுது, இல்லைன்னா ஒரு வண்டி எடுத்து போய் ரூமுக்கு போயிடுறது. ரூமுக்கு போயிட்டு இஹ்ராம களையக்கூடாது. முக்கியமாக அந்த மெசேஜ் ரூம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, தூங்கிடுங்க. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு என்ன செய்யுங்க, இப்போ வந்து மெசேஜ் பாருங்கள். மெசேஜ் வந்துருச்சுன்னா அன்றைக்கி போய் என்ன டக்குன்னு என்ன செய்யுங்க, மொட்டை அடிச்சுட்டு அப்புறம் இஹ்ராம கலைஞ்சிடலாம். மொட்டை அடித்து குளிச்சுட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் இஹ்ராம கலைஞ்சிடலாம். சரி, இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த சைத்தான் கல் அடிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக ஓத வேண்டியது என்னென்னா, உங்களுடைய அன்றைய பெருநாள் திக்ர் இருக்கு இல்லையா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து, இந்த திக்ர் அதிகமாக ஓதுங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும், தவாஃப் இஃபாதாக்கு போகலாம். இல்லைன்னா உங்களால் அன்றைக்கி போய் சிரமப்பட வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவாஃப் அன்றைக்கி ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் போங்க. 10ஆம் தேதி பண்ணலாம் இல்லை 12ஆம் தேதி கூட பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம், இன்ஷா அல்லாஹ். ஸோ தவாஃபு அடுத்து பண்ணணும். ரூம் வந்துட்டீங்க, ரெஸ்ட் எடுத்தீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்லாட்டர் உங்களோட குர்பானி கொடுக்கப்பட்டது மெசேஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க, தவாஃப் வந்து பண்ண கிளம்பலாம். இல்லைன்னா நீங்கள் பேக் டு மினா அன்றைக்கி நைட்டு போயே ஆகணும். ஃபஜ்ருக்குள்ளே மினா போயே ஆகணும். இல்லை அப்படின்னா சில பேர் லேட்டாக வருவாங்க, அடுத்த நாள் காலையில் வருவாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு வந்து மறுபடியும் மினா போகிறதுக்கு உங்களுக்கு பெரிய சிரமம் ஏற்படும். ஏன் அப்படின்னா டாக்ஸி தான் பிரச்சனை. இல்லைப்பா எனக்கு டாக்ஸிலாம் இதாக இருக்குது, நான் வந்து மினால தான் இருக்கணும், நான் மினால இருந்துக்கிறேன் அப்படின்னா பெஸ்ட்டு நீங்கள் வந்து சைத்தானுக்கு கல் அடிச்சுட்டு திரும்ப பேக் டு மினா போகிறது பெஸ்ட்டு, ரூமுக்கு போகாமல். நான் ரூமுக்கு போகிறது ஒரு கம்ஃபர்ட்னஸ்க்காக சொன்னேன். போயிட்டு முடி வெட்டிட்டு குளிச்சுட்டு வரலாமேங்கிறக்காக கம்ஃபர்ட்க்கு நான் சொன்னேன். ரூமுக்கு போகாமல் இங்கே போயிட்டு அங்கேயே வந்து நம்ம பிளேடு வச்சு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி வந்து என்ன செய்ய, மொட்டை அடிச்சுக்கிறது நல்லது. பெண்கள் வந்து லைட்டாக முடி வெட்டிக்குவாங்க. ஸோ மினாலே தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ மினாலேயே நீங்கள் வந்து உங்களுடைய அந்த நைட்டு கழிச்சிடுவீங்க. அடுத்த நாள் காலையில் அன்றைக்கே வந்து நீங்கள் மினாலேயே என்ன செய்வீங்க, குளிச்சுட்டு நார்மல் ட்ரெஸ்க்கு வந்துடுவீங்க. தல்பியாவுக்கு விட்டுட்டு உங்களுடைய அந்த ஈது பெருநாளுடைய திக்ருக்கு ஓதிட்டே இருப்பீங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் நீங்கள் கிளம்பி என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் சைத்தானுக்கு கல் அடிச்சுட்டு, அதாவது லொஹருக்கு அப்புறம் தான் நம்ம கல் அடிக்கணும், அடிச்சுட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக
ஹரமுக்கு போய் தவாஃபு செய் 2த்தையும் பண்ணணும். அதாவது 10வது நாள் நீங்க பண்ணலைன்னா 11ஆம் நாள் நீங்க பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்ப இந்த 10வது நாள் எப்படி இந்த கல்லடிக்கிறதுங்கிறத இந்த படத்துல காமிச்சிருக்கோம். இது வந்து சின்ன சைத்தான், இது பெரிய சைத்தான், இது மிடில் சைத்தான், நடு சைத்தான், இது பெரிய சைத்தான். இந்த பெரிய சைத்தான் மட்டும் தான் நீங்க வந்து 7 கல் அடிப்பீங்க. 10வது நாள் ஒருவேளை உங்களால வயசுக்கு அதிகமா இருக்கு, உங்களால அன்னைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்க அட்டாக் கொடுத்து கூட அடிக்க சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எங்க வந்து நிக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த கூம்பு இருக்குல்ல, கார்னர் இருக்குல்ல, இந்த 2 கார்னர்ல ஏதாவது ஒரு இடத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். பக்கத்துல வந்து நின்றலாம். இப்போ இந்த கார்னர் பக்கத்துல இப்போ இங்க எல்லா மக்கள் வந்து நிப்பாங்க. இங்க நிப்பாங்க, இங்க நிப்பாங்க, சைடுல நிப்பாங்க. இங்கெல்லாம் விட்டுட்டு இந்த கார்னர் வந்துருங்க. இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இடம் கிடைக்கும். இங்க என்ன அடிக்கலாம். இத அடிக்கும்போது சில பேர் வந்து பாட்டிலு, செருப்பு இதெல்லாம் கூட அடிப்பாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்கக்கூடாது. கையில வச்சிருக்க கல்ல மட்டும் என்ன செய்யுங்க, எடுத்து அடிங்க. கல் மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த தூண் மேல கல்லா இருக்கும். கல் வச்சிருப்பாங்க. எடுத்து அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் அந்த 7 தடவ கல் அடிச்சுட்டு வந்துருங்க. இது மேல அடிக்கணும், படணும் அப்படிலாம் இல்ல. முடிஞ்சா அது மேல படட்டும். இல்லைன்னா இதுக்குள்ள இந்த இந்த குழிக்குள்ள எங்கேயாவது விழுந்தாலும் ஓகே தான். இதான் உங்களுக்கு இந்த ஜமராத். ஆ அதாவது நேராவே போகலாம். பட் ஆனா சுத்தி சுத்தி விடுவாங்க. இதுல 4 தலை இருக்கும். 1, 2, 3, 4 தலை இருக்கும். எல்லாமே ஜமராத்துக்கு தான் கூட்டு போகுது உங்கள. ஏன்னா மக்கள் கூட்டத்த வந்து ஹேண்டில் பண்றதுக்காக இந்த மாரி வச்சிருக்காங்க. இந்த மினா டென்ட்லாம் இருக்குல்ல, இது வந்து ஜமராத்துக்கு பக்கத்துல உள்ள மினா டென்ட். இது வந்து இந்த குவைத்து, யுஏஇ அரபுகளுக்கு உண்டான டென்ட்டா இருக்கும். யுஎஸ் இந்த மத்த மக்களுக்குலாம் வந்து கொஞ்சம் தூரமாவே இருக்கும் மினா டென்ட். இதான் அந்த ஷைத்தான கல் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லலாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இதான் இந்த கார்னர். இந்த கார்னர் வந்து சைட்ல வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். போனாலே தெரிஞ்சிரும். ஸோ உங்களுக்கு ஹதிங்கிறது என்னென்ன? சாக்ரிஃபைஸ். ஒருவேளை நீங்க மினாக்கு வரல, நீங்க ரூம்ல போய் தூங்கிட்டீங்க, மினாக்கு வராம விட்டீங்க அப்படின்னா, நீங்க ஆளுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் குடுக்கணும். ஆளுக்கு ஒரு ஹதி குடுக்கணும். இன்னி இப்போ 2 பேர் இருக்கீங்க. 2 பேர் வரலன்னா 2 தடவ என்ன செய்யணும்? ஹதி குடுக்கணும். ஸோ அந்த மாரி வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. கண்டிப்பா என்ன செய்யுங்க? மினாக்கு வந்து தங்கணும். இந்த 5 நாளோ, 6 நாளோ எவ்வளோ நாள் நீங்க மினால இருந்தாலும், மினால நைட்ட பொழுத கழிக்கிறது வந்து வாஜிபு. சுன்னான்னு சொல்றாங்க, வாஜிப்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரமாவது நம்ம கழிச்சாகணும். நீங்க வந்து முடி வெட்டுறதையும், பெண்கள் வந்து நகம் கத்தரிக்கிறதையும் ரூம்லயும் பண்ணிக்கலாம். இல்ல மினால வந்து கூட நீங்க பண்ணிக்கலாம். நீங்க தவாஃப் கல் அடிச்சுட்டு டைரக்ட்டா ரூமுக்கு போய் பண்ணலாம். இல்ல கல் அடிச்சுட்டு நான் ரூமுக்குலாம் போல அப்படின்னு சொல்லி மினாக்கு ரிட்டர்ன் ஆகி அங்கே கூட பண்ணிக்கலாம். ஓகே. இந்த இது வந்து நம்ம 3 விஷயம் பார்த்தோமா? ஜமாத்ல கல் அடிக்கிறது, அப்புறம் குர்பான் கொடுக்கறது, முடி இறக்கிறது, இஹ்ராம் கலைஞ்சிட்டு நார்மல் ட்ரெஸ்க்கு மாத்திடுறது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தவாஃபுல் இஃபாதான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் செய்யணும். தவாஃபுல் இஃபாதாங்கிறது வந்து ஒரு ஃபர்லு. முக்கியமா செஞ்சே ஆகணும். தவாஃபுல் இஃபாதாவும் செஞ்சே ஆகணும். அது வந்து 10வது நாளே நீங்க செய்யலாம். இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் கூட செய்யலாம். சரி. தவாஃபுல் இஃபாதாங்கிறது சிறப்பான ஒரு விஷயம் தான். பட் எந்த மாற்றமும் இல்ல. நீங்க நார்மலா உம்ரா செய்யும்போது, தவாஃப் செய்யும்போது எப்படி செய்வீங்களோ, அதே மாரி தான் செய்வீங்க. இப்ப நார்மல் ட்ரெஸ்ல இருப்பீங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் விஷயம் இல்ல. நீங்க வந்து 11ஆம் தேதி ஃபார் எக்ஸாம்பிள் 10ஆம் தேதி நீங்க அடிக்கல. 11ஆம் தேதி போறீங்க அப்படின்னா, நீங்க துஹருக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும்? கல் அடிக்கணும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் காலையில போயிடலாங்க அப்படிங்கிற மாரி கிளம்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணிக்கு கிளம்புறீங்க. 11, 11:30க்கெல்லாம் போய் சேர்ந்துறீங்க. 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு உங்களுக்கு லுஹருக்கு. வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். 1/2 மணி நேரம் அடிச்சு பாங்கு சொன்ன உடனே என்ன செய்யணும்? போயிட்டு 3 ஷைத்தானுக்குமே என்ன செய்யணும்? கல் அடிக்கணும். அது எப்படி 3 ஷைத்தானுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் 10ஆம் தேதி வந்து நீங்க பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் தான் அடிச்சிருப்பீங்க. ஓ 11ஆம் தேதி என்ன செய்வீங்க அப்படின்னா, இந்த ஷைத்தானுக்கு அடிப்பீங்க. கல் அடிச்சுட்டு துவா செய்வீங்க. அப்புறம் இந்த ஷைத்தானுக்கு வந்து 7 தடவ கல் அடிச்சுட்டு துவா செய்வீங்க. அப்புறம் இந்த ஷைத்தானுக்கு வந்துட்டு 7 தடவ கல் அடிச்சுட்டு துவா செய்யாம அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். எங்க போறோம்? இன்னைக்கு நீங்க வந்து இது செய்யல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ம் முன்னாடி நாளே வந்து உங்களுக்கு தவாஃபும் செய்யல அப்படின்னா, இன்னைக்கு வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க 11ஆம் தேதி.
ஒருவேளை உடம்பு முடியல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க 12ஆம் தேதிக்குள்ள தள்ளி போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடியே பண்ணுறது நல்லது. கூட்டமும் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னால் ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க, தெம்பு இருக்கும். பண்ணுறது நல்லது. சரி, ஓகே. இது 12ஆவது நாள். 12ஆவது நாளும் நீங்கள் என்ன செய்யலாம், மினால போய் தங்கி அன்னைக்கு அந்த அமல்கள்லாம் செய்கிறது பாருங்கள். மினால போகும்போது உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்னென்ன மாதிரி எப்படி முதல் நாள் போகும்போதே உங்களுக்கு விளங்கிடும். 3ஆவது 4ஆவது நாள் நீங்கள் பெரிய மாஸ்டர் ஆகிடுவீங்க. 12ஆவது நாளும் என்ன செய்யணும், அதே மாதிரி நம்ம கல் அடிக்கிறதுக்காக கிளம்பி லோஹருக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டு லோஹர் நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி லோஹர் நேரத்தில் கல் அடிச்சுட்டு திரும்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் 10ஆவது நாள் வந்து ஒரு தடவை தான் பெரிய சைத்தான் முன்னாடி அடிப்பீங்க. 12ஆவது நாள் வந்து சின்னது, நடு சைத்தான், பெரிய சைத்தானுக்கு 3க்கும் கல் அடிப்பீங்க. 3ஆவது நாளும் 11ஆவது ஹஜ்ஜிலையும் சின்ன சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தான் 3த்துக்குமே என்ன செய்வீங்க, கல் அடிப்பீங்க. நீங்கள் கல் அடிப்பீங்க, துவா செய்வீங்க, அப்புறம் கல் அடிப்பீங்க, அப்புறம் துவா செய்வீங்க, அப்புறம் கல் அடிப்பீங்க, வெளியே வந்துடுவீங்க, துவா செய்யாமல் வந்துடுவீங்க. ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர். 13ஆவது நாள் இருக்கிறது வந்து ஒரு சுன்னத்தாக இருக்குது. ஸோ நம்ம வந்து போயிட்டோம், ஹஜ்ஜுக்காக தான் போயிருக்கோம், நமக்கு உடனே கிளம்ப அவசியம் இல்லை. ஸோ என்ன செய்யறது, 12ஆம் தேதியும் கல்லடிச்சிட்டு நீங்கள் ஒருவேளை தவாஃப் இது செய்யலை அப்படின்னா, தவாஃப் செய்யலைன்னா அன்றைக்கி செய்யுங்க. இல்லைன்னா அதாவது தவாஃப் இஃபாதா ஃபர்லான தவாஃப் செய்யலைன்னா திரும்ப செய்யுங்க. இல்லைன்னா திரும்ப என்ன செய்யுங்க, பேக் டு ஹரம், பேக் டு மினா போயிடுங்க. போயிட்டு அன்றைக்கி 13ஆம் தேதி தங்கிடுங்க. 13ஆம் தேதி வந்துட்டு அதே மாதிரி 2 நாளுமே என்ன செய்கிறது, நம்ம வந்து 3 தடவை கல்லடிக்கிறது. அந்த 13ஆம் தேதிக்கு 3 தடவை என்ன செய்கிறது, 3 சைத்தானும் கல்லடிக்கிறது, துவா செய்கிறது. அவ்வளோதான், உங்களுடைய ஹஜ்ஜு அன்னைக்கு நிறைவேற்றப்பட்டது. 13ஆம் தேதி 3 பெரிய சைத்தான் கல்லடிச்சு வெளியே வரும்போது நீங்கள் ஹாஜில் ஆகிட்டீங்க, மாஷா அல்லாஹ். ஸோ உங்களுடைய கடமை நிறைவேறிவிட்டது. சரி, ஓகே. இதில் முக்கியமாக அடுத்து ஒரு முக்கியமான தவாஃப் இருக்குது. அது பேர் வந்து தவாஃபுல் விதா. நீங்கள் இந்த ஊரை விட்டு மொத்தமாக காலி பண்ணி போகும்போது தவாஃப் செஞ்சாகணும். ஸோ அதான் வந்து தவாஃபுல் விதா. இப்போ நான் அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிளான் பண்ணுவாங்க, நான் வந்து இதுக்கு போகலாமா, மினாக்கு போகலாமா, சரி பேக் டு மதினா போயிட்டு ஏர்லி டிபார்ச்சர் பீப்புளெலாம் மதினா போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், ஊருக்கு கிளம்பிக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. அப்படி பிளான் பண்ணுறதா இருந்தால் அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்க் எடுத்து நீங்கள் போகிறீங்க. உங்களுடைய ஹஜ்ஜு இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு வாய் வெளியே வெர்பலாக சொல்லிவிட்டு கிளம்புங்க. நீங்கள் வந்து போயிட்டு மதினா போயிட்டு அங்கே அங்கே வந்து ஒரு நாளோ 2 நாளோ இருந்துட்டு திரும்ப வந்துட்டு மக்காவில் இருந்து நீங்கள் மொத்தமாக ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தவாஃப் இதாக செய்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நான் வந்து 6:30 மணிக்கு நம்ம ஃப்ளைட் எனக்கு. நான் இன்றைக்கி முதல் நாள் நைட்டு 12 மணிக்கு போய் தவாஃப் இதாக செஞ்சுட்டு துவா செஞ்சுட்டு கிளம்புறேன். விடைபெறும் தவாஃப் அது. ஓகே. மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏர்லி டிபார்ச்சராக இருந்தால், இல்லை ஒரு வேளை நீங்கள் வந்து ஏர்லி டிபார்ச்சர்லாம் இல்லை அப்படின்னா உங்கள் உங்கள் நார்மல் ப்ரோக்ராம் எப்படி இருக்கோ அதை செஞ்சுக்கோங்க. ஏர்லி டிபார்ச்சராக இருந்தால் மதீனாவுக்கு நீங்கள் போகிற விருப்பப்பட்டீங்க, உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் போகிறதா இருந்தால் முன்னாடியே என்ன செய்யுங்க, டிக்கெட் புக் பண்ணிடுங்க. பை ட்ரெயின் 69 ரியால் போகிறதுக்கு, வர்றதுக்கு 69 ரியால் நம்ம ஆகும். ஸோ அதை மட்டும் புக் பண்ணிங்க. 2.5 மணி நேரம் ட்ராவல் டைம் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து தவாஃப் செய்யணுமா அப்படிங்கிறது உங்கள் இமாம்கிட்ட கேட்டுங்க. என்னை கேட்டால் நீங்கள் மறுபடியும் மக்கா தான் வர போகிறீங்க. மக்காவில் வந்துட்டு மொத்தமாக தான் ஊரை விட்டு கிளம்பும்போது அன்றைக்கி பண்ணிக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ஒருவேளை தவாஃப் இஃபாதாவே நீங்கள் வந்து 13ஆம் தேதி கிளம்பிட்டு அன்னைக்கே நீங்கள் வந்து ஊருக்கு போகிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை வருது அப்படின்னா தவாஃப் இஃபாதாவும் செஞ்சுட்டு தவாஃபுல் விதா செய்யாமையே நீங்கள் கிளம்பலாம். தவாஃபுல் இஃபாதா வந்து இம்பார்ட்டன்ட் ருக்குன், முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு ஃபர்லு. அதனால் அதை செஞ்சுட்டு போகிறது நல்லது. தவாஃபுல் ருக்குன் இது வந்து விதா வந்து வாஜிப். அது வந்து ருக்குன் கிடையாது. ருக்குன்னா ஃபர்லு கிடையாது, அது வந்து வாஜிப். ஓகே, திரும்ப வந்து ஒரு சின்ன ஒரு ரீகேப்பு. இப்போ இங்கே வந்து இப்போ இந்த இதில் வந்து எப்படி ஒரு ரவுண்ட் மேப் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய இன்டென்ஷனை வச்சு உம்ராவு தவாஃபு உம்ராவுக்கு வந்திருப்பீங்க, தவாஃபு பண்ணியிருப்பீங்க, மொட்டை அடிக்கிறதோ இல்லை முடி வெட்டதோ பண்ணியிருப்பீங்க. அப்புறம் உங்களுடைய
என்ன பண்ணிருவீங்க, நீங்க வந்து ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. 6, 7 எல்லாம் 4 துல்ஹஜ், 6 துல்ஹஜ் எல்லாம் ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. அன்னைக்கு நைட்டு கிளம்பியிருப்பீங்க. கிளம்பி 8ஆம் தேதி மினால வந்திருப்பீங்க. மினால ஒரு நாள் இருந்திருப்பீங்க. 8ஆம் நைட்டு கிளம்பி, இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் ஃபஜருக்கு அப்புறம் தொழுதுட்டு கிளம்பி போய் அரஃபா போயிருப்பீங்க. அரஃபாவில் ஃபுல்லாக அன்னைக்கு அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பீங்க. துவா செஞ்சுருப்பீங்க. லொஹரும் அசரும் சேர்த்து தொழுதுட்டு மகரிப் வரைக்கும் துவா செய்வீங்க. சில பேர் திக்ர் செய்வாங்க, சில பேர் குரான் ஓதுவாங்க. அதெல்லாம் யோசிக்காதீங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்களோ அதே தான். லொஹர்லேருந்து மகரிப் வரைக்கும் கையேந்திட்டு துவா செஞ்சுட்டே இருக்க வேண்டியது தான். எல்லாம் தண்ணி குடிக்கிறது மட்டும் தான் நீங்கள் வந்து டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். மற்றது எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னே சொல்லியிருக்கேன். மொபைலில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்துக்குங்க. சரி. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் தேதி நைட்டு அந்த அரஃபாலேருந்து முஸ்தலிஃபா போவீங்க. முஸ்தலிஃபாவில் போயிட்டு மகரிப் இஷா தொழுதுட்டு தூங்கிடுவீங்க. 80 கல் எடுத்துக்குவீங்க ஒரு ஆளுக்கு. 80 கல் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் ஃபஜர் தொழுது முடிச்சதுக்கப்புறம் பெரிய ஷைத்தானுக்கு போய் கல் அடிச்சுட்டு அன்னைக்கே வந்து குர்பானி கொடுக்குறதையும் பார்த்துட்டு, குர்பானி நீங்கள் பார்க்க மாட்டீங்க, குர்பானி கொடுத்த மெசேஜ் வரும். மெசேஜ் கொடுத்துட்டாங்கன்னா முடி அரைக்கிற வேண்டியது. முடி அரைக்கிட்டு திரும்ப ரிட்டன் மினாக்கோ இல்லை ரூமுக்கோ போகலாம். ரூமுக்கு போனால் தான் டாக்ஸி சார்ஜ் அதிகமாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம்னா ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மெசேஜ் வந்தோடனே பார்த்துட்டு முடி அரைக்கிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து தவாஃபையும் செய்ய முடித்தோம். தவாஃப் அன்றைக்கி நைட்டே 10ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது எங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து ஹஜ்ஜு பெருநாள். உங்களுக்கு வந்து 10ஆம் தேதி. அந்த 10ஆம் தேதி வந்து உங்களுக்கு முடியல அப்படின்னா அடுத்த நாள் என்ன செய்வீங்க பண்ணுறது நல்லது. பட் மொதல் நாள் இருக்க கூட்டம் குறைஞ்சிரும். அடுத்த நாள் வந்து ஒரு ஒரு சந்தோஷம் இருக்காது. அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு நிறைய மக்களை பார்க்கும்போது ஒரு இது இருக்கும்ல, பாசிட்டிவ் வைப்ஸ் அது இருக்கான்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து அது அங்கே அனுபவிச்சா தான் தெரியும். எனக்கு அது தெரியும். உங்களுடைய வசதியை பார்த்துக்கோங்க. ஹெட்டு ஷேவ் பண்ணிவிட்டு 14வது நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, இந்த நாட்களை வச்சுக்காதீங்க. இந்த பொதுவாக நீங்கள் வந்து 10ஆம் தேதி செய்யலைன்னா 11ஆம் தேதி இல்லை 12ஆம் தேதி இல்லை 13ஆம் தேதிக்குள்ளே தவாஃபுல் விதா, தவாஃபுல் இஃபாதா, அதுக்கப்புறம் வந்து ரெண்டுத்தையும் முடிச்சிடுவீங்க. இதுக்கிடையில் வந்து ஒவ்வொரு நாளுமே 11, 10, 11, 12, 13 எல்லா நாளுமே என்ன செய்வீங்க, ஷைத்தானுக்கு கல் அடிப்பீங்க. திரும்ப எல்லா நாளுமே நைட்டு சிறு நேரமாவதும் நம்ம வந்து என்ன செய்யணும், சொல்லப்போனால் பாதி இரவுன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன செய்யணும், மினால கழிக்கிறது இம்பார்ட்டண்ட். ஓகே. அப்புறம் என்ன செய்வீங்க, கடைசியில் கிளம்புறதுக்கு முன்னாடி மக்கா விட்டு மொத்தமாக வெளியேறும்போது தவாஃபுல் விதா செஞ்சுட்டு கிளம்புவீங்க. இந்த ஸ்லைடை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது மறுபடியும் கடைசி ஒரு ரீகேப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். 8வது ஹஜ்ஜில் என்ன செய்யணும், மினால போகணும். கசர் வந்து ஒவ்வொரு நேரத்தையும் அதுக்குண்டான நேரத்தில் லொஹருக்குண்டான நேரத்தில் லுஹாரையும் கசர் 2 ரக்காயத்தாக, லசருக்குண்டான நேரத்தில் அசரையும் 2 ரக்காயத்தை கசராக தொடர்றது சிறந்தது. அதே மாதிரி மினால உட்காந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதிகமாக தல்பியா ஓதுங்க, குரான் ஓதுங்க. ஒரு முழு குரான் ஓதுறதுக்கு உண்டான முயற்சி செய்யுங்க. மினிமம் ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் ஒரு ஜுசு ஓதுங்க. நிறைய பேசுவாங்க மக்கள், நிறைய டைம் கிடைக்கும், நிறைய பேசுவாங்க, நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய சாப்பிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அதுக்காக இல்லை, நம்ம வந்து ஹஜ்ஜுக்காக தான் வந்திருக்கோம். அதிகமாக வந்து ஹஜ்ஜு விஷயம் செய்யுங்க. உங்களுக்கு வந்து அந்த சிரமத்துக்கு மத்தியில் அல்லாஹ் உங்களுக்கு அந்த வாக்கியத்தை கொடுத்துருக்குறான். அந்த சிரமத்துக்கு மத்தியில் அவனை பொறுத்துக்கிட்டு அல்லாஹ்க்காக அதிகமாக துவா செஞ்சு திக்ர் செஞ்சு அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா செஞ்சு திக்ர் செஞ்சு அல்லாஹ்க்காக ஒவ்வொரு அமலையும் செய்யுங்க. இஹ்லாஸோட இம்பார்ட்டன்ட். இஹ்லாஸு, தக்வா, பொறுமை, இதுதான் ஹஜ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் கிருபை செய்வானாக. இனிமேல் வெற்றி கொடுப்பானாக. அவங்களை செய்யக்கூடிய அமல்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வானாக. இது போன்ற ஹஜ் செய்கிற பாக்கியத்தை எங்களுக்கு, எங்கள் குடும்பத்தார்கள், எங்கள் உலக சமுதாயத்துக்கு தௌஃபீக் செய்வானாக. எல்லா நேர்வழிகளுக்கு தௌஃபீக் செய்வானாக. இனிமேல் வெற்றி கொடுப்பானாக. நாளைக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால உதவி செய்வானாக. அல்லாஹ் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக, எங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. எல்லா நாளைக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஒரே இடத்துல இது போல் ஹாஜிகளாக ஒன்று கூடுறதுக்கு தௌஃபீக் செய்வானாக. தகபல்லா மின்னா மின்கும் சாலிஹல் அமால். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். லத்திக் லாஃபியா ஃபிமானில்லா. இது போன்ற துவாக்கள் அதிகமாக நீங்கள் வந்து கேட்கும்போது உங்களுக்கு துவா லிஸ்ட் எடுத்து வச்சுங்க. ஒவ்வொருத்தர் பேரை எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தர் பேருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் முன்னாடி பின்னாடி போனவங்க, நீங்கள் இப்போ இருக்கிறவங்க எல்லாரோட பேரையும் அங்கே வந்து ஞாபகப்படுத்தி ஒரு டைப் பண்ணி வச்சுட்டு அந்த டயத்தை எல்லாத்தையும் பேரை சொல்லி 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 கேட்குறது சிறந்தது. முக்கியமாக அரஃபா நாளில் கேட்குறது சிறந்தது. இல்லைப்பா என்னால் இது இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு துவா கேட்குறதுக்கே தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ் குரான் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிடுங்க. அதில்
குரான்ல இருக்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே ஒரு 20 நிமிஷம் துவாக்கள் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 60 துவாக்கள் தான் இருக்கும். அது ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் கூட எடுக்கும். அத அப்படியே அரபிலயும், தமிழ்லயும் ஓதுறது சொன்னது. அரபில எனக்கு தெரியல அப்படின்னா கூட, தமிழ்லயே அர்த்தம் விளங்கி அத ஓதுறது சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக செஞ்ச துவாக்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதையும் போயிட்டு 10 துவா தான் இருக்கும். அந்த 10 துவாவ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் கேட்கறது ரொம்ப சிறந்தது. அதுவும் தெரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னா கூட, யா அல்லாஹ் என் பாவத்த மன்னிச்சிடு. யா அல்லாஹ் என் குடும்பத்தோட பாவத்த மன்னிச்சிடு. நாங்க எல்லாரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல சொர்க்கத்துல இருக்க எங்களுக்கு தௌஃபீக் செய். இம்மையிலயும், மறுமையிலயும் எங்களுக்கு வெற்றிய குடு. இம்மை வாழ்க்கையை சிறந்ததாக்கி குடு. மறுமை வாழ்க்கையை சிறந்ததாக்கி குடு. நரக நெருப்ப பாதுகாத்துடு. இந்த துவா மட்டுமே அதிகமா கேட்டுட்டு இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாத்துக்கும் நல்லது நல்ல வாழ்க்கையை மீறி மறுமையை கொடுப்பானாக. எங்களுக்கும் என்னோட பேரையும் சேர்த்து கேட்டு துவா செய்யுங்க. என் பேர் ரியாஸ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.